பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணுங்கோடு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் ராஜா. நடக்க போறதுன்னு தான் நினைச்சுட்டு இருக்காரு தசரதன். இருந்தாலும் அழுக, நான் தீர்காயுசா இருந்தேன், என்னென்ன ஆசைப்பட்டேனோ அத்தனையும் அனுபவிச்சேன். இது மாதிரி ஒரு சின்ன ஆசையை கூட பூர்த்தி பண்ணி வச்சுக்க முடியாமல் 100 வயசு இருந்த என்ன பிரயோஜனம்? அழுதுண்டே சொல்றார், அப்பா என் உள் மனசு சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு. பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணுங்கோடு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் ராஜா. அரண்மனைக்கு போயிட்டு திருப்பி ராமனை கூப்பிட்டு அனுப்பிச்சார். தனியாக ஏகாந்தமாக சுவாமியை கூப்பிட்டு அனுப்புகிறார். திருப்பி ராமர் வந்தார். வந்தால் என்ன பண்ணார்? திருப்பி நமஸ்காரம் பண்ணார். இப்போ தானே பார்த்துருக்காரு, இப்போ தானே நமஸ்காரம் பண்ணார். இப்போ 2ஆம் தடவை கூப்பிட்ட உடனே திருப்பி ஒரு நமஸ்காரம் அபிவாதி சொன்னார். இப்போ பார்க்குறார் தசரதன் அழ ஆரம்பிச்சுட்டார். இதுலேருந்து ஆரம்பம். அதனால தான் இதுக்கு முதல்ல அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தார். இப்போ பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு தசரதன். இருந்தாலும் அழுக, அப்பா ஏன் தாபப்படுறேங்கிறார் சுவாமி. ராமவிருத்தோஸ்மி, அப்பா நான் ரொம்ப வயசானவன்டாங்கிறார். எவ்வளோ வயசுன்னா 60,000 வயசாம். சில பேருக்கு இந்த கிழத்தனம் என்ன ஆகும், பால்யத்திலே வந்துடும். அதுபோல் இல்லைன்னா தீர்காயுகு. இங்கே ஒருத்தர் இருந்தார் சீதாபதின்னு. அவர் ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு பதார்த்தம் ஜிலேபியோ ஏதோ, நான் 8 வருஷமாக அதை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன்னார். அவர் ஒரு வஸ்துவை பற்றி கொடுத்த உடனே நான் 8 வருஷமாக ஆசைப்படுறேன்னார். 8 வருஷமாக ஆசைப்பட்டிருக்கார், அவருக்கு கிடைக்கல. இது அவர் தோட்டம் சொல்கிறதுக்காக சொல்லலை. இப்போ இது மாதிரி ஒரு சின்ன ஆசையை கூட பூர்த்தி பண்ணி வச்சுக்க முடியாமல் 100 வயசு இருந்தால் என்ன பிரயோஜனங்கிறேன். 100 வயசு ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடின்னு கிழக்கையும் மேற்கையும் பார்த்துன்னு இப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? நான் தீர்காயுசாக இருந்தேன், என்னென்ன ஆசைப்பட்டேனோ அத்தனையும் அனுபவித்தேன். புக்தா போகா மயேப்சிதா, சக்கரவர்த்தியாக இருந்தேன். என்னென்ன விருப்பப்பட்டேனோ அத்தனை புக்தாக போகா எல்லாத்தையும் அனுபவித்தேன். நன்னா 100 வயசு ஆயுசோடு இருக்கிறது, கண்டத்துங்கிறது, ஊரை சுற்றுறது, இது மாதிரியே இருந்துட்டா என்ன பிரயோஜனம்? அது மாதிரி நினைச்சத்தை அனுபவிச்சுண்டு இஷ்டப்பட்டதை அனுபவிச்சுன்னு சௌக்கியமாக இருந்தேங்கிறதுக்கு மாத்திரம் சொல்லலை. அன்னவத்பி கிருதுஷதை, நிறையா தர்மம் பண்ணினேன். இத்தனை வயசில் நிறையா 100கணக்கான 1000கணக்கான யாகங்கள் பண்ணியிருக்கேன். கிருதுஷதைகி அன்னவத்பிகி, மலைமலையா சாதத்தை வடித்து குமிச்சு அன்னதானம் பண்ணியிருக்கேன், யாகங்கள் பண்ணியிருக்கேன். ததேஷ்டம் பூரி, யார் எது கேட்டாலும் கொடுத்தேன், அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன். இத்தனை வயசில் அவ்வளவு கொடுத்துருக்கேன். இவ்வளவு உள்ள எனக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறைன்னா புத்திர பாக்கியம் இல்லைங்கிற குறை, குழந்தை இல்லைங்கிற குறை. இவ்வளவு சௌக்கியமாக இருக்கிற நமக்கு இந்த ஒரு தாபம் இருக்கே அப்படின்னு நினச்சிண்டு வருத்தப்பட்டு இருந்த காலத்தில் 60,000 வருஷம் கழித்து ஜாதமிஷ்டமபத்தியம்மே, எனக்கு ஒரு புள்ள பிறந்த நீ. இந்த ஒரு குறை தான் இருந்தது எனக்கு, புள்ள இல்லைங்கிற குறை. அதையும் நீ தான் நீக்கின. என்ன தெரியும்? தொமத்திய அனுபமம் அபத்தியம், உதாகரணம் சொல்ல முடியாத புள்ளைன்னார். ராமன் மாதிரி ஒரு புள்ள உண்டுன்னு சொல்லவே முடியாதான். தொமத்திய அனுபமம் புவி, அப்படி ஒரு புள்ள எனக்கு கிடைச்ச. நான் நினச்சதெல்லாம் நடந்துடுத்து. கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் நினச்சதெல்லாம் நடந்துடுத்து. ஆனால் என் மனசில் இன்னும் ஒன்று வருத்தம், ஒரே ஒரு காரியம் இருக்குது மிச்சம். நான் நினச்சது அது நடந்தால் தான் எனக்கு பூர்ண சந்தோஷம் வரும். என்ன அப்படின்னா, நகிஞ்சில் மம கர்த்தவ்யம் தவான்யத்ராபி, ஒரு குறை கிடையாது எனக்கு. எல்லா குறையும் நீங்கி புக்த போகனாக புத்திரபாக்கியங்கள் அடைஞ்சி மாட்டு பெண்களோட கூட பிள்ளைகளோட கூட சௌக்கியமாக இருக்கிற எனக்கு ஒரே ஒரு காரியம் பாக்கி, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறது. பட்டாபிஷேகம் தவிர பாக்கி எல்லாம் நினச்சது நடந்துடுது. அம்மா அப்பா அதான் ஏற்பாடு பண்ணிவிட்டேலே, சொல்லிவிட்டேன், அது நடக்கணுமே.
இவ்வளவு ஏற்பாடு பண்ண உங்களுக்கு என்ன சந்தேகம்? நடக்காதுன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சித்தம் பண்ணியாச்சேன்னா உடனே தசரத சக்கரவர்த்தி அழுதுண்டே சொல்கிறார், அப்பா என் உள் மனசு சொல்கிறதா நடக்காதுன்னு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.